ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு காரம் ரெசிபி பண்ண போறோம் தீபாவளிக்காக. தீபாவளியில எப்ப வேணா நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை வந்து டைமண்ட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைசியா இன்னைக்கு பண்ண போறோம். நல்லா பூண்டு எல்லாம் அரைச்சி போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் வந்து நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு முடியாது அப்படின்னா கூட இந்த ஸ்நாக் வந்து நீங்க ஈஸியா பண்ணிட முடியும். தீபாவளிக்காக விடாம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லையா, கண்டிப்பா இதை நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சுதான், இதுக்காக நம்ம ஒரு லிஸ்ட் போடணும், ஏதாவது வாங்கணும் அதுக்கும் அவசியம் கிடையாது. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம அழகா பண்ணிக்கலாம். நிறைய வேரியேஷன்ஸ் நான் சொல்றேன். இது இல்லைன்னா இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது இல்லைன்னா வேற என்ன பொருள் மாத்தி யூஸ் பண்ணலாம், அதுவும் நான் வந்து உங்களுக்கு பண்ணும் போதே நான் சொல்றேன். நீங்க பாருங்க. இது இந்த முறுக்காச்சு புளியணும் அந்த வேலையும் நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இது எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டைமண்ட் கட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஸ்பைசியா இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்கு தேவையான அந்த ஸ்பைசி பேஸ்ட் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி போறோம். நமக்கு எப்படி பிடிக்குமோ, நம்ம ஃபேமிலி எப்படி விரும்புவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. சவுண்ட் உங்களுக்கு கேக்குதுங்களா? நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாவும் பண்ணலாம். பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு உடைச்சு கூட காமிக்கிறேன். அப்படியே நொறுங்குது பாருங்க, அப்படியே தூள் ஆகுது. அந்த அளவுக்கு நல்ல முறுமுறுன்னு சூப்பரா இருக்கு. இந்த டைமண்ட் கட்ஸ் பண்றதுக்கு ஒரு பிளேட்ல 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பால 1 கப்பு மைதா மாவு, 2 மாவையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பைஸ் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 3-4 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த பிளேட்ல கொட்டி வச்சுக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா கையால மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அதுல வந்து உப்புலாம் போட்டிருக்கோம். உப்புலாம் ஒன்னா சேரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா கலந்துடணும். இப்போ வந்து இதை அரைச்சி தான் போடணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. வெறும் மிளகாத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூளுக்கு பதிலாக நம்ம மிளகுத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எதுவுமே போட வேண்டாம். வெறும் உப்பு போட்டு பெருங்காயத்தை போட்டு நம்ம இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதனால நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நல்ல முறுமுறுன்னு வரதுக்காக நல்லா சூடா காய்ச்சின எண்ணெயை 1 கரண்டி இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சூடா இருக்கா பார்த்து கை வைங்க. இந்த எண்ணெய் நம்ம வந்து ஃபுல் மாவுல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்பதான் நமக்கு நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரும். பாருங்க, நல்ல ஈவனா ஒரே மாதிரி நல்லா மாவு பெசறிட்டோம். இந்த எண்ணெய் ஃபுல்லா ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து நமக்கு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இல்லையா பூரி மாவு, அது மாதிரி பிசைஞ்சிக்கணும். தண்ணி அதிகமா சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சிங்கன்னா அது மாதிரி கெட்டி மாவா நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு கரெக்டா பிசைஞ்சிட்டோம் பாருங்க. நல்லா வந்து ஹார்டா இருக்கு பாத்தீங்களா? நம்ம பூரிக்கு எல்லாம் பிசைற மாதிரி இந்த மாதிரி நல்லா டைட்டா மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் மேல ஆட் பண்ணி நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு நமக்கு ஊறணும். நெய்யினால நமக்கு நல்லா வாசனையா இருக்கும். எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துருவோம். மாவு நல்லா ஊறி கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு வச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். பிசைஞ்ச மாவை நல்லா அப்படி 3 ஈக்குவல் போர்ஷனா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் நல்லா அப்படி பந்து மாதிரி உருட்டி வச்சுப்போம். கிச்சன் பிளாட்ஃபார்ம்லயே இப்படி கொஞ்சமா மாவை தூவிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு உருண்டையை எடுத்து இப்படி ஃபிளாட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். இது நல்லா ஒட்டாம வரும். இருந்தாலும் சப்போர்ட்காக நம்ம அந்த மாவு தூவிக்கலாம். இல்லைன்னா நம்ம எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நல்ல மெல்லீஸா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்க்கனால பெரிய சப்பாத்தியா ஒரே டைம் பண்ணி நம்ம கட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். நமக்கு வேலை ஈஸியா இருக்கும். அதே நம்ம சப்பாத்தி கல்லுல போட்டோம் அப்படின்னா குட்டி குட்டியா தான் பண்ண முடியும். இதெல்லாம் நல்லா உங்களால எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இருக்கேன். எல்லா சைடும் ஈவனா, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் மொத்தமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லா தேய்ச்சிக்கலாம். ஷேப் பத்தி கவலை இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம கட் பண்ண தான் போறோம். அது ரவுண்டா இருந்தாலும் சரி, வரலனாலும் பரவாயில்ல. ஆனா ஒரே ஈவனா மட்டும் நீங்க இந்த பாருங்க இந்த அளவு திக்னஸ் வரா மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்துட்டு நேர் நேரா இந்த மாதிரி கோடு மாதிரி கட் பண்ணிட்டே வாங்க. எவ்வளவு மெல்லிசா வேணுமோ பெருசா வேணுமோ அது நம்ம விருப்பம் தான். என்ன சைஸ்ல வேணுமோ எவ்வளவு அகலத்துல வேணுமோ அது தகுந்த மாதிரி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணோம்னா
கிராஸா கட் பண்ணிக்கணும். இல்ல ஸ்கொயரா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நம்ம நேரா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மொத்தமாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு. இதுல போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு பிளேட்ல போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, எல்லா பீசஸும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த ஒரு சப்பாத்தியில பண்ண பீசஸை நான் 2 தடவையா போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறேன். இப்போ வந்து பாதி போட்டாச்சு. இப்போ கரண்டியால லேசா திருப்பி விடுவோம். சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆயிடும், ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சவுண்ட் அடங்கி இந்த நுரையெல்லாம் அடங்கிடும் இல்லையா, அப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. பாருங்க, சலசலப்பு அடங்கி நல்லா வந்து கலர் வந்திருக்கு. இந்த நேரத்தில் அப்படியே நல்லா ஃபுல்லாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதான். எவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்ல கலரும் நல்லா இருக்கு, நல்ல மொறுமொறுன்னு செம்மையா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க பண்றது. பொரிச்சதை ஒரு வடிகட்டில் போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த செட்டும் பாருங்க, எவ்வளோ குவிக்கா பொரிச்சு எடுத்தாச்சு. ஒவ்வொரு டம்ளர் மாவுக்கே பாருங்க எவ்வளோ நிறைய வந்திருக்கு. நல்லா காணும் இந்த சிப்ஸ். நீங்க வந்து 1/4 கிலோ கோதுமை மாவு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துட்டா அதுவே ரொம்ப நிறைய வந்துடும். ரொம்ப ஈஸி. நீங்க 2 கப்பு மைதா இல்லை 2 கப்பு கோதுமை மாவில் கூட நீங்க செய்யலாம். எப்படி பண்ணாலுமே இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரா வரும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு, செய்யறதுக்கே ஆசையா இருக்கும். வீட்டில் குழந்தைங்களை கூட உட்கார வச்சு நீங்க செய்ய வச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃபேமிலியோட சேர்ந்து செய்யும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். நல்ல டேஸ்டியா கிறிஸ்பியா பண்ணக்கூடிய டைமண்ட் கட்ஸ் சர்விங்க்கு ரெடி. ஈஸியா இருந்தது இல்லையா? கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.